Thank you so much. பாரு நீ சீரியஸாவே எமோஷனல் ஆகுற. இப்படி விளையாடுற. எப்போதும் இந்த பாரு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோவை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாங்க. இந்த வீட்லயே இந்த பிக் பாஸ் வீட்லயே யாரு சரியான கோலன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவுமே விக்ரம தான் சொல்லுவேன். ஏன்னா விக்ரம் தான் சரியான கோலை. அதாவது நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாமர்த்தியமா, அதாவது யாருக்கும் வலிக்காத மாதிரி நம்ம விக்ரம் சொல்லிட்டு போவாரு. இதனால தான் திவாகரம் போட்டு கிழிச்சிருப்பாரு. விக்ரம் நீ தைரியமா சொல்லியிருக்கணும், நீ தைரியமாவே சொல்லன்னு சொல்லியிருப்பாரு. விக்ரம் எல்லா இடத்துலையும் அப்படிதான். அதாவது விக்ரம்க்கு ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுக்கே தெரியாது, தைரியமா பேசுறதுக்கும் தெரியாது. இப்ப ரீசெண்டா ஒன்று நடந்ததுங்க. திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, என்ன பாடி நகருது போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்னது தப்பு தான், என்னதான் இருந்தாலும் தப்பு தான். அது பாடி ஷேமிங் தான் வரும். ஏன்னா என்ன எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு போலியேன்னு சொல்றது தான் முறை. ஆனால் பாடி நகருது போலன்னா அது கிண்டல் பண்ணுறது தான். சரி, அது பாடி ஷேமிங் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. விக்ரம் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ கூட அவங்க ஐயோ உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா சாரின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. விக்ரம் சரி விக்ரம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட காமெடியா கூட நான் பேசல, நீங்க ஒரு காமெடி பண்ற ஆளுன்றதுனால காமெடியா எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க காமெடியா எடுத்துக்கலையா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே சரி பேசாதீங்கன்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, நீங்க பண்ணது பாடி ஷேமிங், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க, நீங்க பண்ணது தப்புன்றதை நின்று பேசியிருக்கணும். யார்கிட்ட? திவ்யா கணேஷ் கிட்ட நின்று பேசியிருக்கணும். இந்த மாதிரி விக்ரம் நிறைய இடத்துல நின்று பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நின்று பேசினது இல்லை. இவர் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஒரு கேம் விளையாடுவார், யாருக்கும் வலிக்காத அளவுக்கு ஒரு கேமை விளையாடுவார். ஆனால் நம்ம விக்ரம் யார்கிட்ட இப்போ வீரத்தை காமிச்சிருக்காருன்னா பார்வதி கிட்ட தான் வீரத்தை காமிச்சிருக்காரு. அது என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே பார்வதி கிட்ட தான் வீரத்தை காட்ட தெரியுதுங்க. மற்ற வீட்டில் யார்கிட்டயுமே வீரத்தை காட்டுறது தெரியல. ஏன் மற்றவங்க கிட்ட இவர் என்னைக்கு எதிர்த்து பேசியிருக்காரு? ஒண்ணுமே எதிர்த்து பேசினது கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் மார்க்கிங் பண்றது இவர் தான் ஆரம்பிச்சாரு. விக்ரம் ஒரு இஷ்யூ வந்தா இப்படி தான் உருட்டுவாரு. என்ன உருட்டுவாருன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் பிரச்சனை போகும். அப்ப திவாகர் ஒரு வார்த்தையை விடுவாரு, கானா வினோத் ஒரு வார்த்தையை விடுவாரு. அப்ப விக்ரம் விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது ஒன்று சொல்லுவாரு. அது என்னன்னா, சார் இவர் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது, அவர் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு வார்த்தை பேசிட்டா பதிலுக்கு அவர் ஒரு வார்த்தை பேசிட்டாரு, இவர் அமைதியா இருந்து உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன் அந்த விஷயத்தை இங்கே பண்ணிருக்க வேண்டியது தானே? பார்வதி தான் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, பார்வதி தான் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்க அமைதியா இருந்து வீக்கெண்ட் அந்த விஷயத்த பேசலாம்ல, எதுக்காக நீங்களும் பதிலுக்கு மார்க் பண்றீங்க? ஆனா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் முதல்ல மார்க் பண்றாரு. அதாவது பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. இந்த தைரியம்லாம் பார்வதி கிட்ட மட்டும் தாங்க வருது. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டில் பார்வதி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயாவது எல்லாரும் ரசிச்சு வேடிக்கை பார்க்கறது. அதாவது பார்வதியை யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்றாங்கன்னா சுத்தி இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் வரும். இதுவே மற்றவங்களுக்கும் வேற யாருக்கும் சண்டை வருதுன்னா தடுக்கிறதுக்கு வருவாங்க. இது பாருங்க, பார்வதிக்கும் விக்ரமுக்கும் இப்ப போயிட்டு இருக்கு காமெடி சண்டை தான், ஆனா அது அக்லியா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே சிரிச்சு தான் பாக்குறாங்களே தவிர தடுப்போம் அப்படின்றதெல்லாம் நினைக்கவே இல்லை. தடுக்கிற மாதிரியும் தெரியலங்க, எந்த ஒரு இடத்துலயும் இந்த ப்ரோமோல தடுக்கிற மாதிரியே தெரியல. சரி, இந்த ப்ரோமோல என்ன ஆச்சுன்றதை பத்தி நம்ம பார்ப்போங்க. இவ்வளவு நாள் நடுநிலையா நீ நடிச்சதெல்லாம் போதும் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீ பண்ற பத்தியா இந்த வருஷன் மாதிரி பண்ணு, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு இவர் இருக்கார்ல, ஐயோ தேங்க்யூ சோ மச் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி சொல்றாரு. முழுக்கவே இவங்க என்ன பேசினாலும் சரி நக்கல் பண்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. இவங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனலா ஒருத்தரை காயப்படுத்திடுவேன், ஆனா காயப்படுத்திட்டு கடைசியில நான் காமெடிக்கு பண்ணேன்னு சமாளிச்சிருவேன், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நானாவது பரவாயில்ல காமெடிக்காக ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறேன்னு சொல்றேன், ஆனா நீ சீரியஸாவே எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் இருக்கார்ல, இப்படி ஆடவா இப்படி ஆடவா அப்படின்ற மாதிரி டான்ஸ் பண்ணி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பார்வதி மற்றவங்கள மார்க் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா பார்வதி கிட்ட இவர் பயங்கரமா மார்க் பண்றாரு. ஆனா ஆரம்பிச்சது இவர் தாங்க. இதை தாண்டி இந்த கோலை மற்றவங்க கிட்ட ஒரு நாளும் தைரியமா பேசினதில்லை. பார்வதி பார்வதி ஏற்கனவே சிக்கல்ல இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பார்வதியை இன்னைக்கு டார்கெட் தான் பண்ற மாதிரி இருக்கு. அது கூட நம்மளும் ஜாயின் ஆகி போன்ற மாதிரி இவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. மற்றவங்க கிட்ட என்னைக்கு தைரியமா நீங்க பேசியிருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, நீங்க சண்டையில தைரியமா பேசுறதை விட்டு தள்ளுங்க. ஒரு பேப்பர்ல ஒருத்தரை பத்தி குறை சொல்ற மாதிரி வந்திருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா ரெண்டு பேரை சொல்ல முடியல, அதே மாதிரி தைரியமா நாமினேஷன்ல மற்றவங்க பேரை சொல்ல தெரியல. எப்ப பாரு திவாகர் பார்வதி, ஏன் மற்றவங்க எல்லாம் தப்பே பண்ணல, திவாகர் பார்வதி தான் தப்பு பண்றாங்களா? திவாகர் பார்வதி நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னு தெரியுது, அதை தாண்டியா சேஃபா ஓட்டு போடுறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பயந்தாங்கோலி, அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபா கேம் விளையாடுறதுன்னா அது விக்ரம் தான். நேத்து ஒன்று நடந்தது, அதை பத்தியும் சொல்லிடுறேன். அதாவது சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்குக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா இவர் ஒன்று சொல்றாரு, சாண்ட்ரா அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவது என்கிட்ட சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்குறாரு.
சொல்லக்கூடாதுன்றது தான் டாஸ்க் ரூலு. எப்படி சொல்லுவாங்களா, ஐயோ விக்ரம் ரொம்ப காயப்பட்டுட்டாரு நம்ம சொல்லிடலான்னு சொல்லுவாங்களா? விக்ரம் இந்த கேமுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தகுதியே இல்லாத நபருங்க. அதாவது நியாயப்படி பார்த்தா பிரவீன்ராஜ் போயிருக்க கூடாது, இவர் தான் போயிருக்கணும். நான் மதியான டைம்ல தான் பார்வதிக்கு கண்ணில் அடிப்பட்ட டாஸ்க் நடக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப லைவ்ல அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைவ்ல அந்த டாஸ்க பாருங்க. பார்வதியோட கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. வீங்கினதுக்கு அப்புறம் திரும்பி மேட்ச் விளையாடுறதுக்காக வராங்க. இதை பத்தின உங்களோட கருத்தையும் நீங்க சொல்லுங்க.